உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அப்படியே நாங்கள் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். உண்மையாக நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை காண்கிறவராக, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நன்கு அறிந்து எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். உண்மையாக நாங்கள் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வாழ்க்கையிலே அவர் எங்களுக்கு நன்மை செய்கிறவராக, எங்களை எல்லா விதமான இக்கட்டுக்கும் பயத்துக்கும் எங்களை விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்லைனிலே ஆண்டவரை இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற எங்களை ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் எங்களை ஆளுக செய்வீராக. ஆண்டவரே, நல்ல ஒரு ஆராதனை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. நீ ஆராதிக்கத்தக்கதாக சுகத்தை, பலத்தை, ஆண்டவரே நன்மைகளை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆண்டவரை விதியாவர் நேரங்களிலும் பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களோடு இடர்படும்படிக்காக உங்களுடைய சத்திய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே நீர் எங்களை விடுதலையாக்கும்படிக்காக செபிக்கிறோம். ஆண்டவரை, இந்த நாளிலே ஆண்டவரை எதை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று நீ விரும்புகிறீரோ, இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களோடு எதை நீர் பேச வேண்டும் என்று சொல்லி நீ வாஞ்சிக்கிறீரோ ஆண்டவரே, அந்த சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக ஆண்டவரே, அந்த சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை ஆளுக செய்யும்படிக்காய், என்னுடைய சிந்தையை ஆளுக செய்யும்படிக்காய் செபிக்கிறோம். அப்பா, நான் வார்த்தைக்கு விரோதமாய் கிரிய செய்கிற எல்லா சத்துடைய வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரம் நாங்கள் நின்று விடாதபடிக்கு இந்த வார்த்தையின்படி ஆண்டவரை என்னோட வாழ்க்கையை நாங்கள் சரிப்படுத்தி அதன்படி நடக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேலை செய்வீராக. இயேசு மூலம் சுபங்களின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த ஆராதனை கண்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். உண்மையாக இந்த நாட்களிலே தேவன் எங்களை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நான் கடந்த நாட்களிலே என்னுடைய ஊழிய நாட்களை, அந்த ஊழிய பாதைகளை நான் நினைத்து பார்த்தேன். கர்த்தர் எவ்வாறு நடத்தி வந்திருக்கிறார், இந்த நாள் வரைக்கும் அவர் எவ்வாறு கூட இருந்திருக்கிறார் என்பதை குறித்து நான் ஆண்டவருக்குள்ளாக என்ற ஊழியத்தின் கடந்த நாட்களை, கடந்த பாதைகளை நான் நினைத்து பார்த்தேன். ஏனென்றால் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஆண்டோட ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அதை முழு நேரமாக. என்றால் 2000ஆம் ஆண்டு நான் என்னை முழு நேர ஊழியத்துக்காக அர்ப்பணித்திருந்தேன். என்னுடைய A-level முடித்ததுக்கு பிறகு ஆண்டோட ஊழியமா அல்லது என்னுடைய குடும்பத்தை பார்க்கணுமா என்ற ஒரு பெரிய ஒரு போராட்டத்தின் மத்தியில் நான் ஒரு தீர்மானம் எடுத்து, ஆண்டவரை உம்மை நம்பி ஆண்டவரை நான் என்னுடைய காலை எடுத்து வைக்கிறேன். 2020ஆம் ஆண்டு 1ஆம் தேதி, ஜனவரி 1வது தேதி, அந்த நியூ இயர் ஆராதனையிலே என்னை நான் முழு நேர ஊழியத்துக்காக என்ற சபையிலே நான் என்னை அர்ப்பணித்தேன். அவ்வாறு ஒப்பு கொடுக்கிற போது எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் கர்த்தரை நம்பி அந்த நாட்களிலே தீர்மானம் எடுத்தேன். இன்றைக்கி 2021ஆவது ஆண்டு, கிட்டத்தட்ட 20 வருடங்கள் முழுமையாக கர்த்தர் நடத்தியிருக்கிறார். நான் கடந்த நாட்களிலே இதை குறித்து நான் சிந்தித்து பார்த்தேன்.
நான் நடந்து வந்த பாதைகள், அந்த ஊழிய அனுபவங்களை குறித்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். எத்தனையோ வேதனையான அனுபவங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ நிந்தைகள். ஆனாலும் என் தெய்வம், என்னை கரம் பிடித்தவர், இதுவரைக்கும் என்னை கைவிடலை. ஆமென். அப்படி நான் இதை தியானித்து கொண்டிருக்கிற போது ஆதியாமம் 8வது அதிகாரம், ஜெனசிஸ் 8, அதை வாசிக்கும் போது அதில் 1வது வசனம் என்னை தொட்டது. பல தடவைகள் நான் வாசித்து இருக்கிறேன். அங்கே இந்த வசனத்திலே என்ன சொல்லுகிறது? யாராவது ஒருவர் எடுத்தவர்கள் வாசியுங்கள், ஆங்கிலத்திலும் தமிழிலும். ஆமென். ஆமென். தேவன் எங்களை படைத்தவர் எங்களை நினைவு கூறுகிறார். ஏன் ஆண்டவர் நோவாவை நினைவு கூற வேண்டும்? காரணம், ஆண்டவர் இந்த உலகத்தை பெரிய ஒரு அனர்த்தம் உலகத்தில் இதுவரைக்கும் சந்தித்திருக்கல. நாங்கள் இன்றைக்கு கோவிட்-19 இன்றைக்கு முழு உலகம் பல உயிர்களை இழந்திருக்கிறது, பல அழிவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் அந்த அழிவோடு ஒப்பிட முடியாது. ஏனென்றால் முழு உலகமும் அழிக்கப்பட்டது. அந்த பேழைக்குள்ளே இருக்கிறவர்களை தவிர அந்த மிருக ஜீவன்களும் 8 மனிதர்களும் தான் பாதுகாக்கப்பட்டார்கள். மீதமாக இருந்த அத்தனை பேர்களும் அழிக்கப்பட்டு போனார்கள். முழு உலகமே அழிக்கப்பட்டு போனது. உலகத்தினுடைய புவியியல் நிலைமை மாறினது, வெப்பநிலை மாறினது, சூழ்நிலை மாறினது, இயற்கை சமநிலை மாறினது, எல்லாம் மாற்றப்பட்டது. நோவாவுடைய வெள்ளத்துக்கு முன்பதாக இருந்த பூமியினுடைய நிலை அல்ல இன்றைக்கு நாங்கள் இருக்குது. அதை விட அகோரமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நோவா ஒரு பேழையை உண்டு பண்ணினான். 120 வருடங்கள் ஒரு பேழையை உண்டாக்கி அந்த பேழையிலே அவனும் அவனுடைய குடும்பமும், அங்கே காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சில உயிரினங்கள் அந்த பேழைக்குள்ளே தங்களை பாதுகாத்து கொள்ளும்படிக்காக பிரவேசித்தார்கள். எவ்வளவு காலம் அங்கே தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லப்படலை. பேழைக்குள்ளே போனபோது ஆண்டவர் அந்த பேழையின் கதவை பூடிவிட்டார். ஒரே ஒரு கதவு தான், அந்த டோர் தான் அந்த பேழைக்கு இருந்தது. அந்த பேழையை கூட நோவா பூட்டவில்லை. வேதம் சொல்லுகிறது, தேவன் அதை லாக் பண்ணினார். லாக்டவுன். உலகத்தில் முதலாவது லாக்டவுன் அங்கே தான். லாக்டவுன் எங்களுக்கு புதிதாக இருக்கிறது. நோவாவோட வாழ்க்கையில் தான் முதலாவது லாக்டவுன் ஆரம்பித்தது. அப்போ தேவன் அந்த பேழையின் கதவை பூட்டின போது 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஜெனசிஸ் 7:16. And those that entered, male and female of all flesh, went in as God had commanded them, and the Lord shut him in. ஆமென். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். தேவன் உள்ளே விட்டு கதவை அடைத்து விட்டார். இப்ப நோவா திறக்க முடியாது. அங்க இருக்கிற உயிரினங்கள் வெளியே வர முடியாது. அவ்வாறு அந்த அடைத்த கதவு
திறந்து அவர்கள் வெளியே வருவதற்கு எவ்வளவு காலம் போனது தெரியுமா? சரியாக 1 வருடமும் 10 நாட்களும். 1 வருடமும் 10 நாட்களும் நோவாவும் அவனுடைய குடும்பமும் அந்த மிருக ஜீவன்களும் ஒரு அடைக்கப்பட்ட ஒரு பேழைக்குள்ளே இருக்க வேண்டியிருந்தது. யோசிச்சு பாருங்க. 1 நாள் 2 நாள் அல்ல, 1 வருடத்தை அந்த பேழைக்குள்ளே கழிக்க வேணும். அவர்கள் சேமித்து வைத்த ஆகாரம், அதுக்குள்ளே இருக்கிற தண்ணீர், அதுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் மாத்திரம்தான். அவ்வாறு அடைக்கப்பட்டிருக்கிற போது நோவாவுக்கு தெரியாது எப்போது திறக்கும் என்று. அப்படியாக அவர்கள் இருக்கும்போது 150 நாட்கள் வெள்ளம் பூமியை நிரப்பி இருந்தது. கிட்டத்தட்ட 5 மாதங்கள். 5 மாதங்கள் முடிந்ததுக்கு பிறகு அந்த வெள்ளம், அந்த தண்ணீர் எல்லாம் வற்றி பூமி காய்ந்து நோவா வெளியே வருவதற்கு சரியாக 1 வருஷம் பேழைக்குள்ள போய் 1 வருஷமும் 10 நாளிலும் வெளியே வரார்கள். நோவாவுக்கு 600 வயது இருக்கும்போது உள்ளே போகிறான். 601வது வயதில் 10வது நாளில் வெளியே வாரான். அதனால தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார். நோவாவுக்கு தெரியாது எப்படி நாங்கள் வெளியே போகிறோம், என்ன செய்ய போகிறோம், வெளியில யார் இருக்கிறா, என்ன நடக்க, எதுவுமே தெரியாது. எந்த தொடர்பும் கிடையாது. இன்றைக்காவது எங்களுக்கு போன் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, எவ்வளோ காரியங்கள் இருக்கு. நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டே நாங்கள் உலகத்தை பார்க்கலாம், உலகத்தின் காரியங்கள் அறிந்து கொள்ளலாம். எந்த தொடர்பும் இல்லை. ஒரே ஒரு தொடர்பு தேவன். அதனால்தான் அந்த பேழைக்கு எண்ணலை அந்த பேழையினுடைய கூரையிலே வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவங்க பார்க்கக்கூடிய ஒரே வானத்தை தான் பார்க்கலாம். வானமும் இருட்டாய் இருந்தது. எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஆனால் தேவன் நினைவு கூர்ந்தார். தேவன் நினைவு கூர்ந்தார். பிரியமான தேவ பிள்ளையே, இதைத்தான் நான் என்னுடைய ஊழிய வாழ்க்கை, என்னுடைய காரியத்தை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை நினைத்திருக்கிறேன். நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை நினைச்சிருக்கிறேன். கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், எங்களை நினைத்திருக்கிறார். அதனால நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. என்னுடைய 20 வருஷ ஊழிய வாழ்க்கையில் நான் கண்டு கொண்ட ஒரே காரியம் அதுதான். யார் எங்களை மறந்தாலும், யார் எங்களை நினைக்காம போனாலும் அவர் எங்களை மறந்து போகிற தேவன் கிடையாது. அவர் எங்களை கைவிடுகிற தேவன் கிடையாது. ஆகவேதான் இந்த நாளிலும் எனக்கும் உனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற செய்தி என்ன தெரியுமா? நான் உன்னை நினைத்திருக்கிறேன். ஆண்டவர் எவ்வாறான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நினைவு கூறுகிறார். ஏன் அவர் எங்களை நினைவு கூற வேண்டும்? பொதுவாக நாங்கள் பார்க்கும்போது நினைவு கூறுறது என்றது மறந்து போன ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துறது, ரிமைண்டர். ஆண்டவர் எங்களை மறந்து போகலை, ஆனால் அவர் சொன்ன காரியங்களை அவர் மறக்காத தேவன். ஆனால் அதுக்கு ஒரு காலத்தை, நேரத்தை அவர் நியமித்திருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் ஆண்டவர் எங்களை அந்த இடத்தில் வைத்திருப்பார். அந்த பேழைக்குள்ளே இவர்கள் 1 வருஷ காலம் இருக்க வேண்டும் என்பது இதனுடைய திட்டம். நோவா நினைச்சாலும் வெளியே வர முடியாது. அந்த 1 வருட காலம் நோவா அந்த பேழைக்குள்ளாக தேவனோடு நடந்தான். ஆகவே தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வாறான சூழ்நிலைகளிலே எங்களை நினைவு கூறுகிறார் என்று வேதத்திலே நான் தியானிப்போமானால் சில காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போகிறேன். முதலாவது, வேதத்திலே தேவன் எப்போதெல்லாம் தம்முடைய ஜனங்களை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிற போது, எங்களுடைய தோல்விகள், அவமானங்கள்,
நிந்தைகள், பாடுகள் மத்தியிலே நாங்கள் போகிற போது அவர் எங்களை நினைவு கூறுகிறார். தோல்விகள் ஏண்டா, எவ்வளோ பெரிய மனிதனும் வாழ்க்கையில தோல்வியை சந்திக்காத மனுஷன் யாருமே இருக்க முடியாது. விஞ்ஞானமாக தான் சொல்லுது. ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு சயின்டிஸ்ட் ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கணும் வேண்டா, அநேக தோல்விகளை சந்திக்க வேணும். ஒவ்வொரு விஞ்ஞானிகளுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய அனுபவங்களை கேட்டீங்கன்னா பல காரியங்களை அவர்கள் பரிசித்து டெஸ்ட் பண்ணி தோத்து தான் கடைசியாக ஒரு காரியத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதே மாதிரி தான் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் அநேக விதமான தோல்விகள், அவமானங்கள், நிந்தைகளை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில் கூட அநேக விதமான அவமானங்களுக்கு அவர் முகம் கொடுத்தார். அவர் சந்தித்த அவமானங்களுக்கு நிகர் நாங்கள் படுறது எதுவுமே இல்லை. ஏண்டா அவருடைய சிலுவை பாடுகள், அந்த மரணத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு 30-33 வயது வாலிபன் நிர்வாணமாக நடுத்தெருவில் சிலுவையில் கொல்லப்பட்டார். ஒரு வாலிபன், துடிக்கிற ரத்தம். யோசிச்சு பாருங்க. நம்ம இயேசுவை பார்க்கும்போது ஏதோ ஒன்று யோசிக்கிறோம். அவர் மனுஷனாக வாழும்போது அவருக்குள்ளே மனுஷிக அந்த உணர்வுகள் இருந்தது, வலி இருந்தது, வேதனை இருந்தது, அவமானத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை இருந்தது. அங்கே பார்த்து அவரை ஏளனம் பண்ணுகிறார்கள், காரை துப்புகிறார்கள், அவரை முழு நிர்வாணமாக அந்த சிலுவையிலே தொங்க விடுகிறார்கள். இவன் தானே 3 நாளைக்குள்ள இந்த ஆலயத்தை கட்டுவேன் என்று சொன்னான். இவனை தன்னாலே பாதுகாக்க முடியலை என்று சொல்லி அங்கே இருந்த போர் வீரர்கள் இகழ்ந்தார்கள். அவ்வளவு அவமானங்களையும் அவர் சந்தித்த தேவன். ஏன்? அந்த அவமானத்தின் வலி அவருக்கு தெரியும். அதனால தான் நீ ஒரு அவமானத்துக்கூடாக, வேதனைக்கூடாக, கண்ணீருக்கூடாக போகும்போது உன்னை இலகுவாக அவரால் புரிந்து கொள்ள முடியும். அவருக்கு தெரியும் அந்த அவமானம் எப்படி இருக்கும் என்று, அந்த வேதனை வலி எப்படி இருக்கும் என்று அவருக்கு தெரியும். அதனால தான் வேதம் உங்களுக்கு சொல்லுகிறது, அப்படிப்பட்ட நிந்தையோடு அவமானத்தோடு இருந்தவர்களை ஆண்டவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். ஆதியாகமம் 30வது அதிகாரத்திலே 22-24 வரை, ஜெனசிஸ் 30:22-24 வரைக்கும் நாங்கள் வாசிக்கும் போது அங்கே ராகேல், யாக்கோபினுடைய மனைவி, இந்த ராகேல் அவள் ஒரு நிந்தையான அவமானமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகிறாள். வாசிங்கள் 22:22-24. யாக்கோப்பு ஓடி போனது 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் 30ஆம் அதிகாரம் 22. தேவன் ராகேலை நினைத்தருளினான். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யாக்கோப்பு என்று பெயரிட்டாள். யோசேப்பு என்று பெயரிட்டாள். Then God remembered Rachel, and God listened to her and opened her womb. She conceived and gave birth to a son, and said, God has taken away my reproach. And she called his name Joseph, saying, God will give me another son. Thank you. அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் ராகேலை நினைவு கூர்ந்து அவள் நிந்தையை போக்கினார் என்று இருக்கிறது. நிந்தை. ஆகவே அவளுக்கு ஒரு குழந்தை இல்லாமல் அவள் பல நாட்கள் அவள் அங்கே அந்த வலியோடு அந்த வேதனையோடு அவள் தவித்து கொண்டிருந்தாள். அப்போதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவளை நினைவு கூர்ந்தார். இன்றைக்கு நீ பலவிதமான நிந்தையின் மத்தியிலே நீ கூனி குறுகி நிற்கிறாயா? ஆண்டவர் உன்னுடைய நிந்தையை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். உன்னுடைய அவமானங்களை நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். என்ற அந்த நிந்தைக்குள்ள அவரும் கடந்து சென்றிருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது பலவிதமான நிந்தையான காரியங்களை அவர் மேலே வைத்தார்கள். அவர் எந்த விதமான குற்றமும் செய்யல.
வேதம் சொல்லுகிறது, அவர் மேலே பொய்யான குற்றச்சாட்டுக்களை வைத்தார்கள். அவரை குற்றப்படுத்த யாதொரு முகாந்தரமும் இல்லாதபடியினாலே பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைத்து அவரை நிந்தைக்குள்ளாக கொண்டு சென்றார்கள். அப்படிப்பட்ட நிந்தையை அனுபவித்தவர் தான் எங்களுடைய ஆண்டவர். அதனால உங்களுடைய நிந்தனையை அவரால் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அதனால் தான் ராகேல் அப்படிப்பட்ட ஒரு நிந்தையோடு இருந்தபோது ஆண்டவர் நினைவு கூர்ந்து அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தா. அந்த குமாரனுக்கு பேர் தான் யோசேப். அந்த ஒரு குமாரனால தான் யாக்கோப்புடைய அத்தனை பிள்ளைகளும் இஸ்ரவேலும் பெரிதான ஒரு அழிவில் இருந்து பாதுகாக்கப்பட்டது. எகிப்திலே அவர்கள் போய் அங்கே பாதுகாக்கப்படும்படிக்கா பெரிய பஞ்சத்தில் அழிந்து போகாமல் இஸ்ரவேல் ஒரு தேசமாக இன்றைக்கு உலகத்தை திரும்பி பார்க்க செய்வதற்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ராஜ்யமாக மாற்றுவதற்கு யோசேப்புடைய வாழ்க்கை மிக முக்கியமாக இருந்தது. அப்போ ஒரு நிந்தையிலே பிறக்கிற ஒரு ஆசீர்வாதம் அது எப்போதும் பலனுள்ளதாக இருக்கும். அதனால் நீ நிந்தையில் போகும்போது கத்தரை தேடுவாயானால் அந்த நிந்தையின் மத்தியிலே ஆண்டவர் உனக்கு செய்கிற அற்புதம், உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். சாதாரணமாக கிடைக்கிறவரை விட அங்கே அவருடைய சகோதரிக்கு லேயாளுக்கு அநேக பிள்ளைகள் பிறந்திருந்த 6 பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் இந்த யோசேப்பு தான் அத்தனை பேரையும் பாதுகாப்பதற்கு, அவனை விடுதலையாக்குவதற்கு தேவையாயிருந்தது. ஆகவே உன்னுடைய நிந்தையில் நீ தேவனை தேடும்போது கர்த்தர் உன்னை நினைவு கூர்ந்து உனக்கு ஒரு காரியத்தை செய்வாரானால் அதுதான் எல்லாவற்றை பார்க்கிலும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இதை ஆயத்தப்படுத்தும் போது நான் என்னுடைய வேதாம கல்லூரியிலே படிக்கிற போது என் வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு மிகுந்த ஒரு வேதனையான ஒரு அனுபவத்தை நான் நினைவுக்கு இருந்தேன். அது என்ன தெரியுமா? நான் வேதாம கல்லூரிக்கு போனதே கர்த்தருடைய அற்புதம். என்ற பொருளாதாரத்தில் எனக்கு எந்த விதமான உதவியும் இல்லை. என்னுடைய சபை மக்கள் அவர்கள் 500 ரூபா 300 ரூபா 200 ரூபான்னு சேர்த்து தான் என்னுடைய வேதாம கல்லூரிக்கான பணத்தை கட்டுவார்கள். அப்படியாக எங்களுடைய வேதாம கல்லூரியில் ஒரு ரூல்ஸ் இருந்தது. ஒவ்வொரு டேர்ம் முடிய 3 மாதத்துக்கு ஒருக்கா ஃபைனல் எக்ஸாம் இருக்கும். இந்த ஃபைனல் எக்ஸாம் எழுதும்போது எனக்கு நான் கட்ட வேண்டிய அத்தனை பணமும் செலுத்தப்பட்டிருக்க வேணும். என்ற பணம் செலுத்தப்படாட்டி நான் அந்த ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியாது. அப்போ அந்த 3 மாதம் நான் படித்தது எல்லாமே வீணாக போயிடும். ஏன்னா திரும்பவும் அந்த பாடத்தை முதலிருந்து நான் படிக்கணும், திரும்பவும் பே பண்ணி படிக்கணும். ஆகவே ஃபைனல் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு எல்லா ஆயத்தமும் செஞ்சு எக்ஸாம் கோலுக்கு போயிட்டேன். ஏன்னா நான் தான் அந்த தமிழ் மாணவர்களுக்கு மாணவ தலைவனாக இருந்தேன். அப்போ எல்லாரையும் நான் அந்த கோலில் கொண்டு இருத்தி அவங்களெல்லாம் அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் என்னுடைய எக்ஸாமுக்கான சீட்டில் உட்கார்ந்துருக்கிறேன். என்னோட ரெஜிஸ்ட்ரார் வந்து சொன்னார், எல்லா பிள்ளைகளும் இருக்கிறாங்க, பெரிய ஹோலில் தான் நடக்கும். அது சொன்னார், ஜெகநாதன் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது, நீங்கள் லைப்ரரியில் போய் இருங்க அப்படின்ட்டா. ஏனண்டா அந்த டேர்முக்கு எனக்கு செலுத்தப்பட வேண்டிய பணம் கிடைக்கல. எனக்கு மிகுந்த அவமானமாக இருந்தது. நான் அந்த இடத்துல அழுதுட்டேன். ஏண்டா அந்த அனுபவம், அந்த 3 மாதமும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ராத்திரியாக கண்முழிச்சு அசைன்மெண்ட் எழுதி படித்து எல்லாம் ரெடியாகி எக்ஸாமுக்கு ரெடியாக போயிட்டு அந்த எக்ஸாம் நடக்கிற நேரத்தில் எழுத முடியாதுன்னு வெளியே வாரது, அது எவ்வளோ பெரிய வலி. அந்த அவமானத்தோட எல்லாரும் எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஏன்னா மேலுக்கு செப்பலில் நடக்கும், நான் கீழுக்கு ஆஃபீஸுக்கு இருக்குது. நான் அந்த பெரிய படி 150 160 படிகள் இறங்கி வரணும். அந்த கண்ணீரோடு தான் நான் வரேன். அப்படி வந்து நான் லைப்ரரிக்கு போகிறேன். அங்கே என்னுடைய விரிவுரையாளர் சொலோமன் ராமகிருஷ்ணன் சொல்லி, அவர் இப்போ கத்தருக்குள்ளே நித்திரை அடைந்துட்டார். அவர் தான் என்னுடைய க்ரோத் குரூப் லீடராக இருந்தார். சின்ன சின்ன டீமாக இருப்போம். இப்போ அவர் என்ன கண்டுட்டு, ஜெகநாதன் நீங்கள் எக்ஸாம் எழுதலையான்னு கேட்டார். எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, நான் அழுதுட்டேன். அவர் சொன்னார், உடனே ரெஜிஸ்ட்ரார்ட்ட கேட்டார் என்ன பிரச்சனைன்னு சொல்லி. அவர் சொன்னார்,
பேமெண்ட் ஒன்றுமே செய்யப்படலை, இந்த டேர்முக்குரிய இந்த பணமும் கட்டப்படலை, நாங்கள் ஒன்றும் செய்யலாது. உடனடியாக அவர் அந்த இடத்திலே தன் ஆஃபீஸுக்கு போய் தன்னுடைய செக் புக் எடுத்து அந்த அமௌண்ட்டை உடனே பே பண்ணி சொன்னார், நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுங்க. அப்போ தான் என்ன நான் அன்றைக்கு தீர்மானித்தேன். வெளியே வரும்போது சொன்ன, ஆண்டவரே எனக்கு ஊழிய அழைப்பு இல்லை, நான் சும்மா இருக்கிறேன், நான் ஊழியத்தை விட்டுட்டு நான் போய் என் குடும்பத்தை பார்க்குறேன் அப்படின்ற தீர்மானத்தோடு தான் நான் வாரேன். ஏன்னா இனி படித்து வேலை இல்லை. ஆனால் ஆண்டவர் அங்கே என்னை வெக்கப்படுத்த விடலை. அந்த ஒரு ஊழியக்காரனை அனுப்பி, சாதாரணமாக எந்த ஒரு லெக்சரும் அப்படி செய்ய மாட்டாங்க அங்கே. அவர் வந்து அந்த பணத்தை உடனடியாக எழுதி கொடுத்து விட்டார். நான் போய் எக்ஸாம் எழுதினேன். 1/2 hour முடிஞ்சிட்டு, எக்ஸாம் ஆல்ரெடி 1/2 hour முடிஞ்சு அலோட் பண்ண மாட்டாங்க, ஏதோ ஒரு கிருபையால் எனக்கு அலோட் பண்ணிட்டாங்க. எல்லாரோடையும் எக்ஸாம் எழுதினேன். அதே டைமுக்கு நான் ஃபினிஷ் பண்ணேன். டேர்ம் முடித்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த டேர்ம் போகும்போது அந்த சப்ஜெக்டில் எனக்கு தான் ஸ்கோராக இருந்துச்சு. ஏன் நான் இந்த சாட்சியை சொல்கிறேன்னு சொன்னால், தேவன் எங்களுடைய நிந்தைகளை காண்கிற தேவன். அதனால் இந்த ஊழிய பாதையில் இதை பாரு, எத்தனையோ சாட்சிகளை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க முடியும். எத்தனையோ தடவைகள் தலை குடிந்து நான் நின்ற போதெல்லாம், என் தேவன் நான் உன்னை கைவிடலை, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால தான் நான் சொல்லுகிறேன், கர்த்தரங்களை நினைச்சிருக்கிறார். ஒருவேளை இந்த லாக்டவுன் நாட்களில் தொழில் இல்லாமல், வருமானம் எல்லாம் குறைஞ்சி போய், எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்வியோட, ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி நீ காத்து கொண்டிருக்கிறாயா, உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெக்கப்பட்டு போவதில்லை, நீ தலை குடிந்து போவதில்லை என்றா உன்னுடைய நிந்தைகளை நான் அறிவேன். ஆகவே ராகேல் இப்படித்தான் அவள் அங்கே நிந்தையோடு நின்றபோது வேதம் சொல்லுகிறது, அவளை நினைவு கூர்ந்தாள். நோவா ஆண்டவர் நம்பி பேழைக்குள்ள போனான். 1 வருடம் ஆயிற்று, வெளியே வர முடியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்தார். ஆமென். 2வது காரியம், நீ ஆபத்திலே இருக்கும்போது கர்த்தர் உன்னை நினைவு கூறுகிறார். அதை ஆதியாகமம் 19வது அதிகாரம் 20வது வசனம், ஜெனசிஸ் 19:20. Behold, this city is near enough to flee to, and it is a little one. Let me escape there. Is it not a little one? And my life will be saved. 19:20. Yeah. 19:20. Yeah. தமிழ்ல வாசிங்க. அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். ரைட். 20. ரைட். இங்கே பார்க்கிறோம், லோத்தும் அவனுடைய குடும்பமும் பெரிதான ஒரு ஆபத்தை சந்தித்த போது அங்கே தேவன் என்ன செய்கிறார், அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும்படிக்காக ஆபிரகாமின் நிமித்தம் என்ன செய்தாராம், அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுடைய அந்த அழிவிலே இருந்து பாதுகாக்கும்படிக்காக லோத்துவுக்கு ஒரு வழியை உண்டாக்கினார். லோத்து வந்து ஆபிரகாமை நம்பி, அதாவது ஆபிரகாமை தேவன் அழைத்தார், லோத்து ஆபிரகாமை நம்பினான். ஏன்னா ஆபிரகாம் அவருடைய ஒரு நல்லொரு வழிகாட்டியாக அவனை பின்பற்றி வந்தவன்.
அதனாலே லோத்து ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பிடித்து கொண்டவனாக கடந்து வந்தாலும் ஒரு கட்டத்தில் ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து சோதோம் கொமராவில் போய் குடியிருக்கிறான். அங்கே சோதோம் கொமரா தேவனுக்கு விரோதமாக பாவத்தினாலே அழிக்கப்படுகிற நேரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நான் சோதோம் கொமராவை அழிக்கப் போகிறேன் என்ற போது ஆபிரகாம் தேவனிடத்திலே அந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கிற போது அங்கே எத்தனை நீதிமான்கள் இருந்தால் நீ பாதுகாப்பு என்று சொல்லும்போது நான் கேட்குறான், ஒரு 50 நீதிமான் இருந்த ஆண்டவரை நீ பாதுகாக்க மாட்டீரா? 20 அப்படியே குறைந்து கடைசி 10 நீதிமானாவது இருந்தால் நீ உதவி செய்ய மாட்டீரான்னு சொல்லி அவன் அங்கே ஜெபிக்கிற போது ஆண்டவர் லோத்துடைய குடும்பத்துக்கு மாத்திரம் அங்கே கிருபை கிடைத்தது. இப்போ ஆண்டவர் என்னத்தை செய்தார்? அந்த அழிவு மத்தியிலே லோத்து அவருடைய குடும்பம் பாதுகாக்கப்படும் என்பதற்காக தேவன் என்ன செய்தார்? அங்கே ஒரு வழியை உண்டாக்கி சொல்லுகிறார், நீ அங்கே ஓடி போய் பாதுகாப்பாயிரு. பிரியமான தேவ பிள்ளையே, நீ தேவனை நம்பினால் பார், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பிடிச்சிட்டு வந்தவனுக்கு அந்த நிலண்டா வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது, நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், அந்த விசுவாசத்தினால் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரை விசுவாசிக்கிற எனக்கும் உனக்கும் ஆண்டவர் ஆபத்தில் பாதுகாக்காமல் இருப்பாரா? இந்த அழிவில் எங்களை பாதுகாப்பாகாமல் இருப்பாரா? அதனால் நீ எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உன்னுடைய வேதனையை, உன்னுடைய வலியை அவர் அறிவார், உன்னுடைய ஆபத்தை அறிவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக 400 வருடம் இருந்தபோது அவருடைய அந்த வேதனை, வலி, பருமூச்சு தேவனுடைய பரலோகத்தை எட்டினது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் அவருடைய வேதனையை நினைவு கூர்ந்து அவர்களை அந்த எகிப்திலிருந்து மீட்டு கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்ராம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நாங்கள் வாசித்தோமானால் என்ன சொல்லுகிறது? தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டார், நினைவு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவ எங்களுடைய வேதனை, பெருமூச்சு என்பது அதை தாங்க முடியாமல் யார்கிட்டையும் சொல்ல முடியாது, யாரோடும் அதை சொல்லி அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது, எங்களுக்கு எப்போது விடிவு காலம் வரும் என்ற ஒரு ஏக்கத்தின் ஒரு மூச்சாக இருக்கிறது. அந்த பெருமூச்சை கூட ஆண்டவர் காண்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் ராத்திரியில் உங்களோட தூக்கத்தில் அப்படிப்பட்ட ஒரு வேதனையோட, ஒரு பெருமூச்சோட, ஆண்டவரை எப்போ எங்களுக்கு விடிவு காலம் வரும், எப்போ இந்த வேதனையிலிருந்து நாங்கள் வெளியே வருவோம், எப்போ இந்த ஆண்டவர் இந்த கண்ணீர்ல இருந்து நான் வெளியே வருவேன் சொல்லி நீ ஏங்கி கொண்டிருக்கிறாயா? கர்த்தரை நோக்கி நீ உன்னுடைய அந்த பெருமூச்சை விடுவாயானால் கர்த்தர் உன்னுடைய சத்தத்தை கேட்டு உன்னை மீட்க அந்த இடத்துக்கு கடந்து வருவார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பெருமூச்சை கண்டவர், அந்த ஆபத்து, அந்த அழிவை கண்டு ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த எகிப்தினுடைய எல்லா விதமான நிந்தையிலும் இருந்து அவர்களை விடுதலை ஆக்கினார். கடைசியாக 3வது காரியம், தேவன் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை நினைவு கூறுகிறார் என்று சொன்னால், கைவிடப்பட்ட நிலையில், எல்லாம் முடிஞ்சு போன இல்லை, இனி வாழ்றதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லாத நேரம், என்ன கடவுள் கூட கைவிட்டாரா நினைக்கக்கூடிய சூழ்நிலை. நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் 16:28 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புத்தகம் ஜட்ஜஸ் 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. அங்கே சரி, Then Solomon called to the Lord and said, O Lord, please remember me and please strengthen me this only one time, O God, so that I may be avenged to the Philistines for my 2 eyes. இங்கே பார்க்கிறோம், சிம்சோன் என்கிற ஒரு பலசாலி, மிகுந்த பலசாலி. அவனை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது, அவனை யாராலும்
மேற்கொள்ள முடியாது, மிகுந்த பராக்கிரமசாலி. செங்கிலிகளால் கட்டினால் அந்த செங்கிலிகளை ஒரு கயிற்றை அறுக்கிறது போல அறுத்தெறியக்கூடிய மிகுந்த பராக்கிரமசாலி. ஆனால் இப்போது இந்த சிம்சோன் என்ன செய்கிறான் என்றால், தேவன் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியங்களை, தேவன் எதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு சொல்லி இருந்தார், அதை எல்லாவற்றையும் அவன் விளையாட்டாக செய்கிறான். தேவன் சொன்னார், நீ நசரேய விரதம் இருக்கிறபடினாலே உன்னுடைய முடியை நீ சவரன் கத்தி படக்கூடாது, அதை நீ என்ன செய்ய வேண்டும், வளர்க்க வேணும். அவன் பிறந்த நாளிலிருந்து அவனோட முடி சிரைக்கப்படலை, கட் பண்ணப்படலை, அப்படியே அப்போ அவன் நினைச்சிருந்தான் என்ன, இந்த முடியில தான் எனக்கு பலன் இருக்கிறதுன்னு சொல்லி. அது உண்மை இல்லை. ஆண்டவர் சொன்னார், இது நீ ஆண்டவருக்காக செய்கிற ஒரு பொருத்தனை, அதை காத்துக்கொள்ள என்று சொன்னார். இப்போ என்ன நடக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட்டாக அவன் தன்னுடைய பலன் எங்கே இருக்கிறது இந்த பெலிஸ்தியர்கள் அறியும்படிக்காக இவனுடைய காதலி, இவனுடைய மனைவியை வைத்து அவனிடத்தில் போகும்போது விளையாட்டாக ஒரு காரியமாக சொல்லி கடைசியாக சொல்லுகிறான், என்னுடைய பலன் வந்து என்னுடைய முடியில் இருக்கு அப்படின்னு சொன்னபோது இந்த பெலிஸ்தியர்கள் என்ன செய்தார்கள், அவனுடைய முடியை முழுவதுமாக எடுத்து விடுகிறார்கள். எடுத்துட்டு போது செங்கிலியால் கட்டி வைத்த போது அவனாலே அதை உடைக்க முடியாமல் இருந்தது. அப்போது அவனுடைய கண்களை பிடுங்கி எடுத்து விட்டார்கள். இப்போது என்ன செய்கிறார், அவனை காசாவிலே கொண்டு போய் பெரிய இயந்திர கல்லை அரைக்கிறதுக்கு, கிரைண்டர், மாவு அரைக்கிற பெரிய கிரைண்டரை அரைக்கும்படிக்காக அவனுடைய கழுத்திலே அந்த நுகத்தை கட்டி அவனை விடுகிறார்கள். அவனுடைய முடி அங்கே சிரைக்கப்பட்டு அவன் முடியெல்லாம் அங்கே வலிக்கப்பட்டு, இப்போது என்ன செய்கிறான், பல நாட்கள் அவனுடைய முடி திரும்பவும் ஓரளவுக்கு முளைத்து வரும் வரைக்கும் அவன் என்ன செய்தான், இதே காரியம் தான் செய்து கொண்டிருந்தான். என்ன செய்தான், அந்த செக்கு மாடுன்னு சொல்லுவார்கள், ஒரு இடத்தையே சுற்றி கொண்டு வந்தான். அந்த நாட்களில் கூட அவன் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கலை. எப்போ இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறான் என்று சொன்னால், இந்த பெலிஸ்தியர்கள் அவர்களுடைய ஒரு கொண்டாட்டம் வந்தது. என்னது, இவர்களுக்கு பெரிய தலையடியாக இருந்தது இந்த சிம்சோன். இந்த சிம்சன் யாரை பிரதிநிதிப்படுத்தினார், யெகோவா தேவனை. இஸ்ரவேல் ஜனங்கள் யெகோவா தேவனை ஆராதிக்கிறவர்கள். இந்த யெகோவா தேவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறான். ஆகவே இவனை அடக்கிவிட்டால் அந்த கடவுளுடைய காரியத்தை நாங்கள் அடக்கிடலாம் என்று இவர்கள் நினைத்தார்கள். அதனால சிம்சோனை இப்போ அடக்கிட்டாங்க. அதனால தங்களுடைய தெய்வத்துக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், இங்கே ஒரு பண்டிகை கொண்டாடுகிறார்கள். 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. Now the Lord of Philistines gathered to offer a great sacrifice to Dagon, their god, and to rejoice. And they said, our God has given Samson, our enemy, into our hand. பெலிஸ்தியர் 16:23 பெலிஸ்தியரின் பிரபுக்கள் தம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தகோலுக்கு ஒரு பெரிய பலியை செலுத்தும்படிக்காக சந்தோஷம் கொண்டாடவும் கூடினார்கள். இங்கே என்ன நடக்கிறது, இஸ்ரவேலுடைய தேவன் யெகோவா தேவன் யாவே, அந்த தேவனை நாங்கள் வெற்றி கொண்டு விட்டோம். எப்படி, சிம்சோனை பிடித்து அடைத்ததினாலே, அவனுடைய கண்களை பிடுங்கி அவனை இப்போ ஒரு வேடிக்கை பொருளாக மாற்றியதினாலே இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நாங்கள் அந்த யெகோவா தேவனை வென்று விட்டோம், அதனால் ஒரு பலியை செலுத்தி நாங்கள் கொண்டாட போகிறோம் என்று சொல்லி அந்த கொண்டாட்டத்துக்கு சிம்சோனை இப்போது அழைத்து வருகிறார்கள். இப்போது அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாக, பலனற்றவனாக, பார்வையற்றவனாக, ஒரு சங்கிலியினாலே கட்டப்பட்டவனாக வந்து நிற்கிறான். அவர் சொல்லுகிறார், அந்த வேடிக்கை காட்டும்படிக்காக அவனை வைத்து விளையாட்டி காட்டி அவனை அங்கே தங்களுடைய பொழுதை போக்கும்படிக்காக 3000 பேர் ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க. அப்போ சின்ன ஒரு இடம் கிடையாது, பெரிய ஒரு மண்டபம். அங்கே கூடி தங்களுடைய தெய்வத்துக்கு பலி செலுத்தும்படிக்காக கூடியிருக்கிற போதுதான்
சிம்சோன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். ஆண்டவரே, என்னை நினைவு கூறுங்க, என்னால் உம்முடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. ஆண்டவரே, எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. ஆண்டவரே, இவர்களை நான் அழிச்சு வர்றேன். தேவன் இவனை ஏற்படுத்தினது அதற்காகத்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருந்து கொண்டவர்களை பார்க்கில் 30வது வசனத்தில் அவனுடைய மரணத்தினாலே கொண்டவர்கள் அதிகமாக இருந்தது என்றா, கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான ஜனங்களை ஒரே நாளில் கொண்டு போட்டான். அவனுடைய மரணம் பரிதாபமாக இருந்தது. அந்த கட்டடத்தையே தன்னுடைய பலத்தினால அசைத்து இடிந்து போக பண்ணினான். அப்போதான் சிம்சோனுக்கு ஒரு காரியம் தெரிந்தது. என்னன்னு தெரியுமா? என்னுடைய பலன் என்னுடைய முடியில் இருக்கல, என்ற தேவண்டத்தில் இருக்கிறது. இது அவனுக்கு தெரியாம இருந்தது. என்ன, நான் தேவண்டத்தில் போனா அவர் என்ன எனக்கு அந்த பலனை தருவார் என்று அவன் நம்பல. எப்ப நம்புறான், எப்ப கேட்கிறான்? என்னுடைய தேவனையே நிந்திக்கிற அளவுக்கு வந்துட்டா. தனக்கு பிரச்சனை வந்தபோது அவன் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் இப்போ தன்னுடைய தேவனையே தூசிக்கிற அளவுக்கு வந்தபோது தான் அவன் கேட்குற, ஆண்டவரே, எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. பிரியமான தேவ பிள்ளையே, ஒருவேளை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீ தேவனை விட்டு தூரமாக இருக்கிறாயா? பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? நீ யார் என்று உனக்கு தெரியாம உன்னை வச்சிருக்கிறது தான் அவனோட வேலை. இப்ப சிம்சோன் தன்னுடைய பலன் எங்க இருக்குன்றதை அறியாம என்ன செய்தான்? அந்த இயந்திரக்களை சுத்தி கொண்டே வந்தான். அப்போது கேட்கல அவன். ஒரு கடைசி கட்டம் வருது, அப்பதான் கேட்கிற, ஆண்டவரே, ஒரு வாய்ப்பு தாங்க. ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். அதனால ஆண்டவர் யாரையும் தள்ளி விடுகிறதும் கிடையாது. நீ பாவி, நீ துரோகி, நீ தேவனை விட்டு தேவன் சொன்ன காரியத்தை செய்யாம போயிட்டான்னு சொல்லி மனுஷன் தள்ளி விட்டு இருக்கலாம். ஆனா தேவன் சிம்சோனை தள்ளல, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். பிரியமான தேவ பிள்ளையே, உன்னோட வாழ்க்கையில ஒருவேளை அந்த வாய்ப்பை நீ இழந்து போய் நிற்கிறாயா? நீ ஆண்டவர் விட்டு தூரமா இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சிம்சோனுக்கே ஒரு வாய்ப்பு கொடுப்பாரானால், உனக்காக தொண்ட ரத்தத்தை சிந்தி, உனக்காக அத்தனை பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டவர், தன்னுடைய பிள்ளையாக உன்னை ஏற்றுக்கொண்டவர். வேதம் சொல்லுகிறது, அவர் எங்களை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உன்னை கை விட்டுருவாரா? உன்னை தள்ளி விட்டுருவாரா? நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான், ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, நான் இருக்கிற வண்ணமாக வருகிறேன். ஆண்டவரே, நான் தோல்வியோடு இருக்கிறேன், அவமானத்தோடு இருக்கிறேன், நெந்தியோடு இருக்கிறேன். ஆண்டவரே, ஒருவேளை கைவிடப்பட்ட நிலையில சிம்சோனை போல கண்கள் பிடுங்கப்பட்டு இனி வாழ்வதற்கே வாய்ப்பில்லை என்று சொல்லி நின்று கொண்டிருக்கிறாயா? இருக்கிற இடத்துல உன் தேவனை நோக்கிப்பார். என் ஊழியத்தில் நான் அதைத்தான் கண்டு கொண்டேன். எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல ஒரு கட்டத்தில் நான் ஏன் வாழணும் என்று கூட தீர்மானிச்சிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ உன்னை அழிச்சு கொள்றதுக்காக நான் உன்னை அழைக்கல, அநேகரை வாழ வைப்பும்படிக்காக நான் உன்னை அழைச்சிருக்கிறேன் என்று சொல்லி நான் அவமானப்பட்டு நின்ற போதெல்லாம் அவர் என்னோடு கூட இருந்து என்னை நினைவு கூர்ந்து இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறது. அதனால் நான் பயம் இல்லாமல் உங்களுக்கு முன்பதாக சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனுஷனை பார்த்தது போதும், நீ அவமானப்பட்டு அந்த அவமானத்தை பார்த்து தலை குடிந்து நின்றது போதும், இருக்கிற இடத்துல ஆண்டவரை பார்த்து சொல்றையா, அன்றைக்கு ராகேலுடைய நிந்தை நினைவு கூர்ந்தது. அன்னைக்கு லோத்துக்கு பெரிய அழிவு வருகிற போது ஆண்டவர் அதை ஆபிரகாமை நினைவு கூர்ந்து அவனை பாதுகாத்த தேவன். அன்னைக்கு நோவா அந்த வெள்ளத்தினால் அந்த கப்பல் அங்கும் இங்கும் அலைந்து தெரிந்த போது, பல நாட்கள் சென்ற போதும் என்ன செய்வதென்று தடுமாறி இருக்கிற போது ஆண்டர் நோவாவை அவனுடைய பேழையும் அங்கே இருந்த மிருக ஜீவங்களை நினைவு கூர்ந்த தேவன்.
உனக்காக தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி உனக்காக தன்னை பலியாக கொடுத்தவர் உன்னை மறந்து போவாரோ? அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 136வது சங்கீதம் 23வது வசனம், தாழ்வில் எம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் எங்களுடைய தாழ்விலே எங்களை நினைவு கூறுகிற தேவன். உன்னுடைய தாழ்மையில உன்னை நினைவு கூறுகிறவர், உன்னுடைய சிறுமையில உன்னை நினைவு கூறுகிறவர், உன்னுடைய கண்ணீரில உன்னை நினைவு கூறுகிற தேவன். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று ஒப்பு கொடுக்க போகிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல மனிதர்களால் நாங்கள் நினைவு கூறப்படாதவர்களாக, நாங்கள் நேசிக்கிறவர்களால் நினைவு கூறப்படாதவர்களாக இருந்திருந்தாலும் ஆண்டவரே, உம்மாலே நாங்கள் மறக்கப்படவில்லை ஆண்டவரே. உம்மாலே நாங்கள் மறக்கப்படவில்லை ஆண்டவரே. என் நிந்தைகளை நினைவு கூறுகிற தேவன், என் ஆபத்துக்களை நினைவு கூறுகிற தேவன், என் அவமானங்களை நினைவு கூறுகிற தேவன், எங்களுடைய தவிப்புகளை நினைவு கூறுகிற தேவன் ஆண்டவரே. இந்த நாள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, அவரோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறார்களோ அவர்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரே அவர்களுக்கு அற்புதம் செய்வீராகப்பா. பெரும் காற்றை வீச பண்ணி அந்த தண்ணீரை வற்றி போக பண்ணினீரே ஆண்டவரே. ஆண்டவரே, ராகேலை நினைவு கூர்ந்து அவருடைய கற்பத்தை திறந்தீரே ஆண்டவரே. சிம்சோனை நினைவு கூர்ந்து ஆண்டவரே அவனுக்கு மறுபடியும் பலத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. அந்த பெலிஸ்திய சேனையை ஆண்டவரை அழிக்கத்தக்கதான ஆண்டவரே மிகுந்த பலத்தை கொடுத்தீங்களே ஆண்டவரே. அவ்வாறு உம்முடைய பிள்ளைகள் மறுபடியும் எழுந்து நிற்கத்தக்கதாக, இன்னும் கர்த்தருக்காக ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்யத்தக்கதாக ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்தும்படி காட்சி வைக்கிறேன் அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி